வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க பேசுறதுக்குள்ளே போயிடலாம். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இப்போது அந்த ரூம் வந்து காலையில் நேற்றெல்லாம் கோயில் பார்த்துட்டு வந்து இப்போ காலையில் கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு கோகர்ணா போக போகிறோம். போகிறையில் பண்ணாவரா பேக்காடு சீடுகிஞ்சி கணேச கோயில் 2 பிளேஸ் இருக்குது, எல்லாம் பார்த்துட்டே போக போகிறோம். எல்லோரும் கிளம்பிட்டோம். கார் இங்கே பேசியிருக்கிறோம் 3000 ரூபாய்க்கு. எல்லாம் சுற்றி பார்த்து குடும்பம் விடுறதுக்கு. ஹலோ மக்களே, இப்போ நம்ம முடேஸ்வரிலேருந்து இடுகுஞ்சி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா முடேஸ்வரிலேருந்து கார்வார் போகிற வழியில் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா முடேஸ்வரம் மாதிரி ஒரு இடுகுஞ்சின்ற ஒரு ஊருக்குள்ளே இருக்கும். இதுவும் ஃபேமஸான ஒரு கோயில். ஊருக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வழி எல்லாமே காட்டு வழி பார்த்தா சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அந்த இயற்கை அழகையை ரசிச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு இந்த மாதிரி இடத்துல ட்ராவல் பண்ணும்போது. நீங்களும் யாரா வந்தீங்கன்னாக்கா மறக்காமல் இந்த இடுகுஞ்சி கோயிலை பார்த்துட்டு போங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும் அந்த கோயில். இடுகுஞ்சி கோயிலுக்கு வந்தாச்சு. எங்கே இருக்குது? வா வா வா, எங்கே வந்துக்கிறான்? வா அப்படியா, அதெல்லாம் வேணா வா. கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு கொஞ்சம் அருகம்புள்ளியும் ஒரு 2 தாமரை பூவும் கொடுத்துட்டு 30 ரூபான்றாங்க பாட்டி. ಮುರೇಶ್ವರನ ತಂದು ಕೊಟ್ಟು ಸತ್ಯ ಹೇಳ್ತೆ. ಇಲ್ಲಿ ಹುಟ್ಟುದು ಇಲ್ಲ ಆಗೋದು ಇಲ್ಲ, ಇದು ಸತ್ಯ. 1 ರೂಪಾಯಿ ಇದೆಯಾ? 1 ರೂಪಾಯಿ ಇಲ್ವಾ? ಇಲ್ಲ. என்ன வாழ்க்கைப்பா, ரேட்டு என்ன ரேட்டில் கொடுக்கணும்னு தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னந்தோப்புங்க. தென்னந்தோப்பு பக்கத்தோப்பு, அதுக்குள்ளே ஒரு வில்லேஜுக்குள்ளே கோயில். அவ்வளோதான் மக்களே, இடுகுஞ்சி கணேசா கோயில் பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடுங்க பாருங்கள், நிறைய இருக்குது. எவ்வளோ மாடு, குட்டி குட்டி மாடு காட்டுற மாடுங்க. சைஸு எவ்வளோ தான் நினைக்கிறேன். குட்டி குட்டி தான் இருக்குது மாடு. ஏய், நான் என்ன பண்ண ஒன்று நாட்டு எதுவும் இல்லைப்போ. ஒன்று வீடியோ எடுக்கணுமா? எதுவும் பண்ண மாட்டேன், நான் போயிடுற விடு. மாடு முட்டுது. நல்லா கோயில் எது பண்ணாது. வா பாடு பாடு. ஒன்று பண்ணாது போடு. பொண்ணு மாடு இவன் ஒருத்தனை கூட்டு வண்டி எனக்கு கொடுக்குற இம்சைக்கு எது பாருங்க. அவ்வளோ கொடுக்குறான் இம்சை. ஏய் இங்கப்பா போட்டு கொடுத்துரு உன்னை பற்றி எல்லாருக்கிட்டையும். செகண்டாகிறியா? கம்னுக்கணும், ஆகக்கூடாது. ஊன்னு இங்கே பாரு, ஊன்னு சொல்லு. பாப்பலாம். உள்ள கோயில் போட்டோ எடுக்கிற மாதிரி இல்லை, அதெல்லாம் எடுக்கல. டேய் பஸ் வருது. அவ்வளோதான் மக்களே, இடுகுஞ்சி கோயிலை பார்த்து கிளம்பிட்டோம். இதெல்லாம் வியூவெல்லாம் செம்மையாக இருக்குது. பாக்கு தோட்டம், தென்னந்தோப்புக்குள்ளே கோயில், சின்னதாக ஒரு அழகான வில்லேஜ், செம்மையாக இருக்குது. ஃபோட்டோலாம் நிறைய வருது.
அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவராக பேக் வாட்டர்ஸுக்கு போயின்னு இருக்கிறோம். அதுவும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் இல்லை. இடுகுஞ்சி கோயிலேருந்து 1 ஹவராக பேக் வாட்டர்ஸ் ஒரு 15 கிலோமீட்டர் தான். அந்த இடத்துல தான் போயின்னு இருக்கிறோம். ரிவருக்குள்ளே போட்டில் கூட்டின்னு போவாங்க, வேறு லெவலில் நல்லா இருக்கும். அதை பார்க்க தான் இப்போ போயின்னு இருக்கிறோம். அந்த சராவதி ரிவர் தான் நம்ம இப்போ போட்டிங் போக போகிறோம். எப்படி இருக்குன்னு போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாள் வீடியோவில் பார்த்து நம்மளுக்கும் ஆசையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நேரில் போய் பார்க்க போகிறேன். அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். கைஸ் நம்ம பிளேஸ் வில்லேஜில் வந்துக்கிறோம் பாருங்கள். ஃபோட்டோஸ் 500ன்றாங்க 1 ஹவர் பேக் வாட்டர்ஸில். பார்க்கலாம் போயிட்டு எவ்வளோ கம்மி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஒண்டர்ஃபுல்லுங்க வில்லேஜ், மதியான வில்லேஜ். அழகான கிராமங்கள். வண்டர்ஃபுல் போட் ஹவுஸ். பாருங்க மக்களே, உள்ள வீடு இருக்குது. அவங்க சின்னதாக ஒரு போட் வச்சுக்கிறாங்க. தண்ணியிலே போக முடியாது. கேரளா மாதிரியே இருக்குது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க. யாருமே டென்ஷன் இல்லை, அமைதியான இடத்துல இருக்கிறாங்க. சுத்தமான காற்று, சுவாசமான நல்ல மூலிகை மரம் மாதிரி இருக்குது. தென்னந்தோப்பு, எப்போ வேணாலும் மீன் பிடிச்சி சாப்பிடலாம். யாரும் கேட்குறவங்க இல்லை. வேற லெவல். ஓய் வாங்க, வேற லெவல் இருக்கிறாங்க இவங்கெல்லாம். இப்போ சின்ன போட்டெல்லாம் இருக்குது பாரு, அதெல்லாம் அவங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அதில் புல்லு கட்ட ஒரு பேச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நிலப்பரப்பு மாதிரி இருக்குது கடலுக்குள்ள. கடலில் போனோம். இது வந்து கடல், அதுக்கப்புறம் ரிவர் ஒன்றா ஜாயினாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணி, உப்பு தண்ணி தான், நல்ல தண்ணி கிடையாது. நல்ல தண்ணி மூஞ்ச கழுவுனு, அப்புறம் உப்பு தண்ணியாக இருக்குது. கடல் ரிவர் கூட ஜாயின் ஆகிட்டுக்குது அப்படியே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தண்ணி கம்மியாக இருக்குமா. 2 மணி 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லு தண்ணி காலி ஆகிடுமா அந்த இடத்துல. அப்புறமா திரும்ப 3 மணிக்கு மேலே தண்ணி மேலே வருமா. அந்த மாதிரி பிளேஸ் இது. இன்றைக்கி வீக் டேஸ்ன்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. அங்கே பாருங்கள், பெரிய பிரிட்ஜ் இருக்குது. அங்கே போக பாரு. இப்போ நம்ம முன்னாடி காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்கிறவங்கெல்லாம் அந்த பக்கம் ரோடு இருக்குது. அப்படிலாம் எங்கள் போட்டில் இருந்தால் வரணுமா உள்ள. செம பிளேஸில் எங்கே இருக்கிறவங்க கேரளாவில் பார்க்குற மாதிரியே இருக்குது நம்மளுக்கு. இங்கே பார்த்தா கேரளாவுக்கு போன ஆசையாக இருக்காது பழகுது. சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் மேலே போனோம். இப்போ நம்ம அங்கே இருக்கு பாருங்க, பிரிட்ஜ் செம்மையாக இருக்குது. இங்கே ஓகேண்ணா. இந்த பக்கம் போக பாரு. இப்போ இப்படி போயிட்டு பாரு, ஃபுல்லு மலை. செம்ம பிளேஸ் பாருங்க. கோழி 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 கிங்ஃபிஷர் மாதிரி இருக்குது. இந்த ஒரு பறவை கோழி கிங்ஃபிஷர் மாதிரியே இருக்குது. சூப்பரான ஒரு நீர்கோழி இருக்குது. சரி, சூப்பராக இருப்பார் பாப்பா. இங்கே பாரு சார், எவ்வளோ இருக்குது பாரு சார். இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது. வாவ், கொக்கு, கருப்பு கொக்கு மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைங்க. பட் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது.
பின்னாடி பாருங்கள் ரயில்வே பிரிட்ஜ் அப்படியே பெருசாக லென்த்துக்கு இருக்குது, அவ்வளோ தூரம் 1 கிலோமீட்டர் வரும் போல இருக்குது. வேறு லெவல். அப்படியே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். பெரிய ரிவர் மாதிரி இருக்குது. இப்படி போயிட்டு அப்படி போய் சுற்றின்னு வரேன். இப்போது பிரிட்ஜுக்கிட்ட போகிற நிறைய எவ்வளோ போகணுன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே இருக்கிற மக்களெல்லாம் உள்ளே பயிர் வைக்கிறாங்க. சின்ன சின்ன போட்டு வச்சு எடுத்துன்னு வச்சு அது மேலே அந்த நெற்பயிரெல்லாம் அறுத்து எடுத்துன்னு போகிறாங்க. நிலப்பரப்புக்கு எடுத்து போகிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து தண்ணி அப்பவும் ஒரே லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன், மீடியமாக. அதனால தான் அங்கெல்லாம் நல்லா இருக்குது. அதிகமாக வந்ததாக அது மரம் செடி எதுவுமே இருக்காது. கேரளா மக்கள் வாழ்வாதார மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. பாரு மக்களை, ட்ரெயின் போகுது. ட்ரெயின் போகுது. ஒரு லாரி ட்ரெயினுக்குள்ள. சரி, ட்ரெயின் மேலே லாரி. எவ்வளோ லாரி போகுது பாருங்க. எப்படி சூப்பராக இருக்குதா? அப்படியே காட்டு உள்ள போய் போக மாட்டேது ட்ரெயின் எல்லாமே. நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன். செம்மையாக இருக்க போகுது. எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் செம்மையாக கட்டியிருப்பாங்க இல்லையா? ரிவர் மாதிரி தண்ணி போதா இல்லை அங்கேயே நிற்குதான்னு எனக்கே தெரியல சுத்தமாக. தண்ணி ரவுண்டிங்கில் தான் போயினே தான் இருக்குது தண்ணி. ஆமாம், போய் தண்ணி ரன்னிங்லேயே இருக்குது. வா வா வண்டர்ஃபுல்ங்க. பிரிட்ஜை தாண்டி வந்துட்டோம். அது அப்படியே சுற்றிட்டு போயிடுற மாதிரி இருக்குது. மேலே போகல, முன்னாடி போகல. இங்கேருந்து வேறு லெவலில் இருக்கும் பாருங்க. ஃபைனலாக அந்த ஃபைனல் டச் அப் வீடியோ சூப்பராக ஷூட் பண்ணிக்கலாம் 360ல். ஆனந்தம் கீழே தென்னந்தோப்பு பக்கத்தில் ரிவரு. இங்கே இருக்கிற மக்கள் கூட ஜாலி தான். அமைதியான வாழ்க்கை. என்ன மரம் தெரியல இது? என்ன மரம் தெரியல? மரம் கப்பல. கேஷ் அடுத்த பிளேஸில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் guys. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. சர்வேஸ் ஒரு பாய் சொல்கிறேன். வேறு லெவல் பிளேஸுங்க. செம்ம என்ஜாய் ஆயிடுச்சு.